ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, மே 9க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா, மேற்கு வங்க மாநிலத்தில் முதல்வராக பதவி ஏற்பவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சுவேந்து அதிகாரி. தற்போது 5 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. அதனுடைய தேர்வு முடிவுகள் வெளியாகிச்சு. அதில் பார்த்தோம்னா மேற்கு வங்க மாநிலத்தில் பாஜக இந்த தடவை ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தான் இத்தனை தடவை ஆட்சி பிடிச்சிருந்தாங்க. இப்போ முதல் முறையாக பாஜக அந்த இடத்துல ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. மேற்கு வங்க மாநிலத்தில் முதல்வராக பதவி ஏற்க போறவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சுவேந்து அதிகாரி. அடுத்து, நாட்டில் முதல் முறையாக எந்த மாநிலத்தின் மத்திய சிறையில் குழந்தைகள் பராமரிப்பு மையம் தொடங்கியுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா பெங்களூருல தான் முதல் முறையாக மத்திய சிறையில் குழந்தைகள் பராமரிப்பு மையம் தொடங்கியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ சிறையில் இருக்க கைதிகளோட குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கல்வி வாழ்க்கை அதெல்லாம் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக அங்கேயே டீச்சர்ஸ் ஒரு 2 பேரை வச்சு அவங்களுக்கு என்னென்ன அடிப்படையான தேவைகள் மீன்ஸ் எப்படின்னா, நம்ம இப்போ ஸ்கூலில் போனால் என்னென்னலாம் லேர்ன் பண்ணிப்போமோ அது எல்லாத்தையுமே இங்கேயே டீச் பண்ணுவாங்க. அப்படி அவங்கள ஒரு 6 வயது வரைக்கும் அந்த குழந்தைகளை வளர்ப்பாங்க. வளர்த்து இவங்க இவங்களோட கண்ட்ரோலில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பராமரிக்கிறவங்க, அதாவது பெற்றோர்கள் யாராவது இவங்களோட ரிலேட்டிவ் குழந்தைய வளர்க்குறேன்னு சொன்னாங்கன்னா அவங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா இவங்க வேற ஏதாவது ஆசிரமத்தில் சேர்த்து விட்டு அவங்களுடைய கல்விக்காக உதவுவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நாட்டினுடைய முதல் முறையாக எந்த மாநிலத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா பெங்களூர் மாநிலத்தில் மத்திய சிறையில் குழந்தைகள் பராமரிப்பு மையம் தொடங்கியிருக்காங்க. இந்தியா தனது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எத்தனை சதவீதத்தை மட்டுமே கல்விக்காக செலவிடுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா 4.6% மட்டுமே கல்விக்காக செலவிடுகிறது. இது இங்கிலாந்து மற்றும் அமெரிக்காவில் சுமார் 5.9%ஆகவும் ஜெர்மனி மற்றும் பிரான்சில் சுமார் 5.4%ஆகவும் உள்ளது. ஆனால் இந்தியா எவ்வளவு மட்டும்தான் செலவு பண்றாங்க? 4.6% மட்டும்தான் செலவு பண்றாங்க. இந்தியாவில் பள்ளி கல்வி முறை அப்படின்ற பெயர்ல நிதி ஆயோக் ஒரு அறிக்கையை விட்டிருக்காங்க. அதுல தான் இந்த டேட்டாலாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவில் 1 லட்சம் பள்ளிகளில் மின்சார வசதியும் 98,500 பள்ளிகளில் மாணவிகளுக்கு கழிப்பறை வசதியும் இல்லை என்று நிதி ஆயோக் அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் பள்ளி கல்வி முறை அப்படின்ற தலைப்புல அறிக்கையை வெளியிட்டவங்க யாரு? நிதி ஆயோக். இதுல பார்த்தோம்னா இந்தியா தனது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எத்தனை சதவீதத்தை தான் கல்விக்காக செலவிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 4.6% மட்டும்தான் செலவிடுறாங்க. அடுத்து, வான்வழி தாக்குதலை துல்லியமாக மேற்கொள்ள எந்த ஏவுகணையை ராணுவ ஆராய்ச்சி மேம்பாட்டு மையம் உருவாக்கியது அப்படின்னு பார்த்தோம்னா தாரா அப்படின்ற ஏவுகணையை தான் உருவாக்கியிருக்காங்க. டாக்டிக்கல் அட்வான்ஸ்டு ரேஞ்ச் ஆக்மெண்டேஷன் அப்படின்ற நேமில் தான் இந்த தாரா அப்படின்றது சிம்பிளிஃபைடாக நம்ம சொல்கிறோம். இதற்கான சோதனை ஓட்டம் ஒடிசாக்கு பக்கத்தில் இருக்க கடற்கரையில் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்த தாராவோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு பாதையில் செல்லுது அப்படின்னா அதனுடைய பாதையை மாற்றிக்கிட்டு கூட அந்த இலக்கு எதுவோ அதை துல்லியமாக அழிக்கக்கூடிய திறன் பெற்றது தான் இந்த தாரா. இதை உருவாக்கியவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஹைதராபாத்தில் இருக்க நிறுவனமும் அதோட நம்ம டிஆர்டிஓவும் சேர்ந்து தான் இதை உருவாக்கியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா, உலக நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அதிபர் ட்ரம்ப் விதித்த எத்தனை சதவீத கூடுதல் வரி செல்லாது என்று அமெரிக்க சர்வதேச வர்த்தக நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 10% வரி, அதாவது கூடுதல் வரின்ற பேர்ல 10% வரி விதிச்சிருக்காங்க. அது எதன்படி விதிச்சேன் அப்படின்னு சொல்றாருன்னா 1974ஆம் ஆண்டு வர்த்தக சட்டம் பிரிவு 122 படி விதிச்சேன் அப்படின்றாரு. அது எப்போ விதிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நாட்டில் ஏதாவது நம்ம கொடுக்க வேண்டியது, ஒரு வர்த்தகர் கொடுக்க வேண்டியதுல நிறைய கம்மியாக கொடுத்துருக்காங்க அப்படின்ற பட்சத்துக்கு தான் இவர் அந்த வரியை விதிக்கணும். அதாவது பொருளாதாரத்தில் எந்த முன்னேற்றமும் ஏதாவது சரி செய்யப்பட முடியாத அளவுக்கு ஏதாவது ஃபினான்ஷியல் இது வந்தாலும் அந்த மாதிரி சமயத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி வரிகள்லாம் வர்த்தகர்களுக்கு விதிக்கணும். அதை தவிர்த்து மற்ற எல்லா நேரத்திலையும் விதிக்கக்கூடாது அப்படின்ட்டு இந்த வரி செல்லாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து, 2024ஆம் ஆண்டின் விபத்து உயிரிழப்புகளில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. செகண்ட் பிளேஸில் தமிழ்நாடு, தேர்ட் பிளேஸில் மகாராஷ்டிரா. நாட்டில் சராசரியாக நாள் ஒன்றுக்கு 546 பேர் போக்குவரத்து தொடர்பான விபத்துகளில் உயிரிழக்கின்றனர். போக்குவரத்து விபத்து தரவுகள் குறித்து தேசிய குற்றப்பதிவு ஆவண காப்பகம் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இதில் அதிகமாக உயிரிழப்புகளில் எந்த மாநிலம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம். தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2வது இடத்துல இருக்குது. அடுத்து, பீகார் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் 2025-26ஆம் நிதியாண்டில் அதிக வருமான வரி செலுத்திய தனிநபர் என்ற பெருமையை பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா MS
தோனி அவங்க தான் வந்து அதிக வருமான வரி செலுத்தி தனிநபர் அப்படின்ற பேரை பெற்றிருக்காங்க. அது என்ன பீகார் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலம் ஏன் இந்தியான்னு ஐ மீன் வந்து ஏன் தமிழ்நாடு அந்த மாதிரி பிளேஸில் சொல்லலை அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் அந்த மாதிரியான இடத்துல பீகார் ஜார்க்கண்ட்லலாம் வந்து அந்த இடத்துல மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலங்கள்லையும் கிரிக்கெட்டை தவிர்த்து அவர் வந்து விவசாயம், அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து ஆடோட பிராண்ட் அம்பாசிடராக இருக்கார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த டிஷர்ட் அதாவது துணிகள்லாம் வந்து வடிவமைக்கிறாங்க பார்த்தீங்களா, அது எல்லாத்துலேயுமே அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்றதுனால அதுக்கான டேக்ஸை வந்து அதிகமாக கட்டிய தனிநபர் அப்படின்ற பெருமையை வந்து பெற்றிருக்கவர் MS தோனி அவங்க. அடுத்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 2 தாவரவியல் மாணவர்கள் திராட்சை குடும்பத்தில் ஒரு புதிய தாவரத்தை கண்டறிந்துள்ளனர். இதனுடைய அறிவியல் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சைபோஸ்டெம்மா அண்ணாமலை அப்படின்ற பேரில் தான் வந்து இந்த புதிய திராட்சையினுடைய பெயர் இருக்கு. விழுப்புரம் மாவட்டம் சஞ்சீவி மலையில் வந்து கண்டறிஞ்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.